தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமணத்தில் இந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் அப்படின்னு ஒரு சடங்கு செய்கின்றார்களே, அந்த சடங்கை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். அம்மி மிதித்தலை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த சப்தபதி என்று சொல்லி 7 அடிகள் எடுத்து வைத்து 7 உறுதிப்பாடுகளை மாப்பிள்ளைக்கு அந்த பெண் கொடுத்ததையெல்லாம் போன காணொளியில் பார்த்துட்டோம். இந்த அம்மி மிதித்த பிறகு அருந்ததி பார்த்தல் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு செய்வாங்க. இந்த வழக்கமாக அதோ தெரியுது பார் அருந்ததி அப்படின்னு சொல்லி திருமணம் முடிஞ்சு அந்த திருமண மண்டபத்திலே கூரையை நோக்கி காட்டுவாங்க. அது ஒரு சடங்காக செய்கிறாங்க. அப்படி அருந்ததி எனப்படுவது ஒரு விண்மீன் நட்சத்திரம். அதை வானத்தில் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம திருமணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் அதோ அருந்ததி தெரியுது பாருங்கள் அப்படின்னு சொன்னால் பார்த்தா தெரிகிறது போல் சும்மா ஒரு பாவனை செய்கின்றார்கள், அவ்வளவுதான். முன்பு காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள், இரவில் அந்த புரோகிதர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவர் திருமணத்தை நடத்தி வைக்கிறவர் என்ன பண்ணுவார், இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சி அதோ தெரியுது பாருங்கள், அப்படி அருந்ததியை பாருங்கள் தெரியுதா அப்படின்னு இரவில் அந்த இணை நட்சத்திரங்கள் தெரிகின்றனவா என்று சொல்லி பார்க்க சொல்லியதாக இருக்கின்றது. இன்னும் சில இடங்களில் அதை மாற்றி செய்கிறாங்க. என்னென்னா அந்த மாப்பிள்ளையை பெண்ணை கூப்பிட்டு அதோ அங்கு பார் அருந்ததி தெரிகின்றதா என்று அந்த பெண்ணிடத்தில் மாப்பிள்ளை சொல்லி பார்க்க சொல்வதாகவும் சில இடத்தில் செய்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் இது வைதீக அடிப்படையில் வந்த ஒரு சடங்கு. அது பிறகு தமிழர் பண்பாட்டில் நுழைந்து கொண்டது. ஏனென்று சொன்னால் இந்த அருந்ததி எனப்படுவதும் அடுத்து அதை ஒட்டி சொல்லப்படுகின்ற அந்த புராண செய்தியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைதீக அடிப்படையில் தான் சொல்லப்படுகின்றது. இந்த அருந்ததி என்பது வசிஷ்ட முனிவர் என்கின்ற ஒரு முனிவருடைய மனைவி என்று சொல்லப்படுகின்றது. இந்த வசிஷ்டருங்கிறவர் என்ன யார் என்று கேட்டால், சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய 7 ரிஷிமார்களில் அவர் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால், இன்னும் அவர் தவிர அத்திரி, பரத்வாஜர், கௌதமர், ஜதமக்கினி, காசிபர், விஸ்வாமித்திரர் என்று 6 பேரோடு இவரும் இந்த வசிஷ்டரையும் சேர்த்து 7 முனிவர்களை சப்த ரிஷிகள் சப்த முனிவர்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த சப்த முனிவர்கள் வானில நட்சத்திர கூட்டங்களில் அவர்கள் நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதை இந்த கரடி நட்சத்திர கூட்டம் என்று, பெரிய கரடி நட்சத்திர கூட்டம் என்று ஆங்கிலத்தில் பிக் டிப்பர் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது ஒரு நட்சத்திர கூட்டத்தை 7 நட்சத்திரங்கள் இருக்கின்ற ஒரு கூட்டத்தை அவங்க பார்த்து இந்த சப்த ரிஷிகளினுடைய கூட்டம் என்று சொல்கின்றார்கள். அது நட்சத்திர வடிவில் இருக்கின்றது. இதில் இந்த வசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்கின்றதே, அந்த நட்சத்திரத்தை சுற்றி இன்னொரு நட்சத்திரம் அருகாமையிலே இருக்கின்றது. அதை நாம் இப்போ சொல்கின்ற இந்த அருந்ததி நட்சத்திரம் என்று சொல்கின்றார்கள். இந்த அருந்ததி நட்சத்திரம் மற்ற நட்சங்களைப் போல, அதாவது இணையாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றை மையமாக வைத்து மற்ற ஒரு நட்சத்திரம் இணை நட்சத்திரம் சுற்றி வரும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த வசிஷ்ட நட்சத்திரமும் அருந்ததி நட்சத்திரமும் ஒன்றை மாறி மாறி வைத்து சுற்றி வருவதை சொல்கிறாங்க. அப்போது ஒன்றை இன்னொரு நட்சத்திரம் ஒன்று நிலையாக இருக்க இன்னொரு நட்சத்திரம் சுற்றி வருவது என்று இல்லாமல், இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தை இந்த நட்சத்திரமாக இப்படி சுற்றி வருவதாக, இணை பிரியாமல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்போ திருமணம் முடிந்தவர்கள் இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் இந்த இணை பிரியாமல், வசிஷ்டரும் அந்த அருந்ததி நட்சத்திரமும் இணை பிரியாமல் எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் சார்ந்து விட்டு பிரியாமல் இருப்பது போல, இந்த மணமக்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அருந்ததி பார்த்தல் என்று சொல்லி வைத்தார்கள். இதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொண்ட இணையர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாகவும் அன்புடனும் ஒருவரை ஒருவர் சார்ந்தும் விட்டு பிரியாமலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்
குறிப்பாக அருந்ததி கணவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பை குறிப்பிடுவதாக சிறப்பித்து சொல்லப்படுவதனால அருந்ததியை பார்த்தல் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதுதான் அருந்ததி பார்த்தல் என்கின்ற ஒரு சடங்காக செய்யப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த செய்திகளை தெரிந்து கொண்டு பார்த்தால்தான் அதனுடைய பயன், அந்த சடங்கினுடைய பயன் நமக்கு தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சடங்கை செய்கின்றவர்கள் அந்த அருந்ததி பார்த்தல் சடங்கை செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த விளக்கத்தை கொடுத்து அந்த அருந்ததி பார்த்த சடங்கை செய்தால் பொருத்தமாக இருக்கும். அது தவிர இரவு நேரங்களில்தான் இந்த வசிஷ்ட நட்சத்திரமும் அருந்ததி நட்சத்திரமும் தெரியும் என்று சொல்கின்றார்கள். அப்போ இரவில் தான் அதை பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த சடங்கை ஒரு சடங்காக சொல்லி பகல் நேரத்தில், அதுவும் சில வேளையில் மண்டபத்துக்குள்ளே திருமணம் நடக்கின்ற போது அதுவும் அருந்ததி பார் அப்படின்னு கூரையில் ஒரு முனையை காட்டுறதும், அவர்கள் பார்க்காம ஏதோ ஒரு தலையாட்டிக்கிட்டு ஆமாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பார்க்குறதும், என்னவோ ஒரு காதலர்கள் ஆகாயத்தை பார்த்து மகிழ்ச்சி படுவது போன்றுமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி சொல்லப்படுகின்ற இந்த அருந்ததி வசிஷ்டர் எனப்படுவது, அவர் இந்த வசிஷ்டர் எனப்படுபவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7 சப்த ரிஷிகள் என்று சொன்னனே, அந்த 7 சப்த ரிஷிகள் தான் வேத சமயத்தினுடைய கருத்துக்களை உலகெங்கும் பரப்பினார்கள். அவர்களுடைய மரபு வழியில் வந்தவர்கள்தான் இந்த வேத பரம்பரையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். இப்போது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா காசிப முனிவரை பற்றி கந்த புராணத்தில் நாம் பார்க்கலாம். அடுத்து பிரம்ம ரிஷி என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி இந்த விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரத்தை நமக்கு கொண்டு வந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி இந்த வேத அடிப்படையில் வைதிக அடிப்படையில் செய்யப்படுகின்ற சடங்கு நம்ம தமிழர் பண்பாட்டுக்குள்ளேயும் வந்திருக்கின்றது. அப்படி வந்தாலும் கூட அதனுடைய பொருள் என்ன என்று தெரிந்து கொண்டு சொல்வது தான் சிறப்பு என்பதை இந்த வேளையிலே தெரிவித்து கொண்டு, ஒவ்வொரு சடங்கையும் நாம் பொருள் தெரிந்து செய்து கொண்டால் சிறப்பு என்பதை இவ்வேளையிலே தெரிவித்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.